நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஐயா, என் பையனுக்கு அவங்க பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிருந்தோம் ஐயா. கல்யாண மண்டபத்துல 2 பேர் வந்து சண்டை போட்டு பையனும் பொண்ணையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாங்க பெத்த புள்ளைய பறி கொடுத்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்க சாதாரணமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. பரிதாபமே இல்லீங்களா? இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு நாளைக்கு 1000 கேஸ் வருது. எல்லாத்துக்கும் நான் பரிதாபப்பட்டுட்டு இருந்தேன்னா அப்புறம் ஏன் நிலைமை பரிதாபப்படுற மாதிரி ஆயிடும். ஐயா, அந்த எம்எல்ஏ ஈஸ்வரனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க ஐயா. அரெஸ்ட் பண்ணுங்க ஐயா. இத பாருடா, பொம்பளைங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்கப்பா. டிவி ரேடியோன்னு பார்த்து எதுக்கு எடுத்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க, உண்ணாவிரதம் தருநாள் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஐயா, பெத்த புள்ளைய பறி கொடுத்துட்டு வயிறு பத்தி எரிய உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா இப்படி பேசுறீங்களே, இது நியாயமா ஐயா? நியாயமா? பாவம் பரிதாபம்னு பார்த்தா நான் ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்குமா? என்னங்க ஐயா இப்படி பேசுறீங்க? எங்க பிள்ளைங்கள அவங்க தான் கொன்னுட்டாங்க. அந்த எம்எல்ஏவும் ஈஸ்வரமூர்த்தி தான் கொன்னாங்க. உங்களுக்கு வந்த ரிப்போர்ட் படி உங்க பொண்ணும் உங்க பையனும் ஒருத்தர் லவ் பண்ணிருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கல, அதனால குளத்துல வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. நீங்க பாக்கல? அப்ப ஒண்ணு பண்ணுங்கம்மா, நேரா மார்ச்சரிக்கு போங்க. அங்க டெட் பாடி இருக்கும். அந்த டெட் பாடி எடுத்துக்கிட்டு உங்க முறைப்படி நீங்க புதைப்பீங்களோ எரிப்பீங்களோ அது என்னன்னு நீங்க முடிவு பண்ணுங்க. இங்க இருந்து கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க. என்ன இங்க சத்தம்? பசங்களை கொன்னுட்டாங்கம்மா. அம்மா, எங்க பையனுக்கும் இவங்க பொண்ணுக்கும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி அதுல உங்க அப்பாவையும் எம்எல்ஏவும் வரவழைச்சிருந்தோம்மா. அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்ல, கல்யாணத்தையே தகராறு பண்ணி எங்க பசங்களை கொன்னுட்டாங்கம்மா. நீங்க தான் ஒரு வழி காட்டணும். கல்யாணம் நின்னு போச்சுக்கம்மா. ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்பவும் அவங்கள விடலம்மா. நாங்க நிறுத்தின கல்யாணத்தை ஒரு நிமிஷம் இருக்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலையா? யாரும் அதை எடுத்துக்கலம்மா. சரி, ஒரு நிமிஷம் இருக்க. மிஸ்டர் சங்கரன், எஸ்பி ஆபீசரை கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, எஸ்பி ஸ்பீக்கிங். நான் கலெக்டர் பேசுறேன். சொல்லுங்க மேடம். கல்லடக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல ஒரு புது கல்யாண ஜோடியை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இஸ் இட்? அவங்க பேரண்ட்ஸ் இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கலெக்டர்ங்கிறது ஒரு பொறுப்பான உயர்ந்த பதவி. உங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா வாங்கிப்பாங்களே. கலெக்டர் எதுக்காக சப் இன்ஸ்பெக்டர் வேலையெல்லாம் பார்க்கணும்? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. ஏன் வாங்க மாட்டேன்ட்டாங்க? இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவங்க 2 பேர், ஈஸ்வரன் பாண்டியனும் எம்எல்ஏ விஸ்வநாதனும். இந்த மாதிரி பணக்காரங்களை பகைச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஏழைங்களுக்கு உதவி செய்யுமா என்ன? யாரோ சொல்றது கேட்டுட்டு நீங்க எதையும் முடிவு பண்ணாதீங்க. நான் யாரோ சொல்றது கேட்டு முடிவு பண்ணல. பாதிக்கப்பட்டவங்க இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. முதல்ல பாதிக்கப்பட்டவங்களோட கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. ஈஸ்வரன் பாண்டியனும் விஸ்வநாதையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட்ல வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நீங்க சொன்ன உடனே யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. நடந்தது கொலையா தற்கொலையா, யாரு குற்றவாளிங்கிறது எங்க டிபார்ட்மெண்ட்டும் கோர்ட்டும் முடிவு பண்ணும். உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா என்கிட்ட அனுப்புங்க. நான் அதை விசாரிச்சு என்ன செய்யணும்னு பாக்குறேன். ப்ளீஸ் டு இட். நான் எஸ்பி கிட்ட பேசிட்டேன். நீங்க ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க வாங்கிப்பாங்க. நீங்க நல்லா இருக்கணும்மா. வரம்மா. என்ன பாக்குற ஆடுல?
யாருன்னு பார்க்க வந்தீங்களா ஐயா? என் பேர்ல பறி கொடுத்துட்டு நான் உயிரோடு தான் ஐயா இருக்கேன், உயிரோடு தான் இருக்கேன். சரிண்ணே, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. பசங்க கோவத்துல பண்ணிட்டாங்க, என்ன பண்றது? இப்ப அழுது புரண்டாலும் போனவன் திரும்பி வருவானா? ஈஸ்வரன் ஐயாக்கு வருத்தம் இல்லையா, இல்ல எனக்கு வருத்தம் இல்லையா? ஏதோ விதிவசம் நினைச்சிட்டு போய இந்தா வச்சுக்க. அட பாவி, என் பிள்ளைக்கு வாய்க்கரிசி போட்டது மிளவி இப்ப படி அளக்கு கொண்டு வந்துட்டியா? ஏய், ரொம்ப பேசாத. மாயண்ண ஈஸ்வரன் ஐயா கிட்ட இத்தனை காலமா விசுவாசமா இருந்தார், அதுக்காக இவ்வளவு தூரம் வந்தேன். ஆமா, 2 பேரும் கலெக்டர் அம்மாட்ட போய் ஏதோ மனு கொடுத்துட்டு வந்தீங்களாமே. கலெக்டர் அம்மா யாரு? ஈஸ்வரன் ஐயாவோட பொண்ணு. ஒரு பொண்ணு கலெக்டர் அம்மா, இன்னொரு பொண்ணு எஸ்பி அம்மா. ஐயாவை எவனும் ஒண்ணும் பண்ணிக்க முடியாது, தெரியுதா? ஏய், உன் புள்ள தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான். இத மீறி ஏதாவது சொன்னீங்கன்னா அண்ணே, இந்த ஊர் கிணத்துல 2 பணம் செய்யறதையும் செஞ்சுட்டு இப்படி வந்து மிரட்டுறீங்களே, நியாயமா தெரியுதா? என் வயிறு பத்தி எரியுது. என் பிள்ளைய வந்து துடிக்க துடிக்க சாவடிச்ச மாதிரி அந்த ஈசனோட 2 பொண்ணு துடிச்சு துடிச்சு சாவ போறாங்க. நான் பாப்பேன்டா, நான் பாப்பேன். எப்படி பேசுறேன் உன் மருமவளும் மவனும் பிள்ளைய பண்ணி கொடுத்த சோகத்துல பேசுறாங்க. ஐயாவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டவன் நீதான். புரிய வைய, இவங்க சாவை எங்களை ஒண்ணும் பண்ணாது. புடி. ஐயோ, அவன் தங்கச்சி இருக்கல. எங்க கொப்பரையே காணோம்? அந்த பிள்ளைகிட்ட கேப்போம். எங்கம்மா கொப்பரை? அங்க படுத்து கிடக்கு. ஒப்புறம் வந்து சரக்க போட்டு படுத்து கிடக்கான். சின்னவர் வந்துருக்காருல. எங்கடா வந்தீங்க? உனக்கு புத்தி சொல்ல அண்ணாச்சி அனுப்பிச்சாக, அதான் வந்தோம். எச்சப்பையா, உங்களுக்கு பதிலா அந்த அண்ணாச்சி பண்ணி பையன் வந்திருந்தா என் தங்கச்சி போன இடத்துக்கே அனுப்பி வச்சிருப்பான். அடிக்காதீங்களே. கொப்பரை நீ குடிக்காம போ, வெக்கடை கட்டு போ, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. கல்விக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல உன் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டதா எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். நீ உங்க அப்பா அம்மாவோட போய் அதுதான் உண்மைன்னு ஒத்துக்கணும். அட பாவிங்களா, இந்த எம்எல்ஏவுக்காக நான் எவ்வளவு அநியாயம் பண்ணிருப்பேன். கடைசியில என் வீட்லயே இழவு வச்சுங்களா? நீங்கெல்லாம் உருப்படுவீங்களாடா? கொப்பரை யாரை நடக்கும்போது தவளை எலி சாகிறது சகசம். நம்ம அண்ணாச்சி எம்எல்ஏ ஒரு யானை. இதுதான் அரசியல், இதுதான் வாழ்க்கை. முதல்ல அதை நீ புரிஞ்சுக்க. கொப்பரை, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்த மனுவை திருப்பி வாங்க சொல்லு. அது வரைக்கும் இவங்க எங்க கிட்ட தான் இருப்பாங்க. அவங்க எப்ப திருப்பி வாங்குறாங்களோ அப்பதான் இவங்களை திருப்பி அனுப்புவோம். இல்ல வாங்கல. தங்கச்சி ஹலோ சாரதா ஐயா. ஹலோ, நான் எஸ்பி பேசுறேன். சொல்லுங்க மேடம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சென்சிட்டிவானது. கலெக்டருங்கிற அதிகாரத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிக்காதவங்களை பழி வாங்குறதுக்கு எங்களை யூஸ் பண்ணாதீங்க. வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? ஏதோ ஒரு காதல் ஜோடி வரதட்சணை பிரச்சனையால கல்யாணம் நின்னு போச்சு, அதுக்காக தற்கொலை பண்ணிட்டாங்க. நீங்க தான் கொலை கிளைன்னு சொல்லி அவங்க பெனச தூண்டி விடுறீங்க. ஒரு கலெக்டரா இருந்துகிட்டு தயவு செஞ்சு இப்படி நடந்துக்காதீங்க. சக்தி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யார்கிட்ட பேசிட்டு இருக்கே தெரியுமா? கோவப்படாதீங்க. நடந்தது தற்கொலைன்னு இறந்து போனவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க கைப்படையா எழுதி கொடுத்திருக்காங்க. எங்க சாவுக்கு யாரும் காரணம் இல்ல, இது தற்கொலைன்னு அந்த பையனும் பொண்ணும் எழுதி வச்ச லெட்டர் இப்ப என்கிட்ட இருக்கு. யாரோ அவங்கள மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அவங்க வரட்டும், நான் பேசிக்கிறேன். மேடம், அந்த ஃபேமிலி எல்லாம் திரும்ப வந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு? உண்மையா சொல்லுங்க. வெளியில என்னென்னமோ பேசுறாங்க. அம்மா, இந்த கல்யாணம் நின்னு போறதுக்கு காரணமே காதல் பிரச்சனை தான். எங்க பசங்க தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள யாரும் கொலை பண்ணலமா? கொலை பண்ணல. என்னம்மா உளறீங்க? உங்களை யாராவது இப்படி சொல்ல சொல்லி மிரட்டினாங்களா? இந்த பாருங்க, நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கேன், சிஎம் இருக்காங்க. இல்லனா பிஎம் கிட்ட போவோம், பிரசிடென்ட் கிட்ட போய் ஃபைட் பண்ணுவோம். எங்க பசங்க காதல் பிரச்சனைல தான் தற்கொலை பண்ணிட்டாங்க. இதே தான் நாங்க எங்க வேணாலும் வந்து சொல்லுவோம். நீங்க எங்க வந்து சொல்ல சொன்னீங்களா? நாங்க இதே தான் சொல்லுவோம். என்னம்மா
2 உயிர் அநியாயமா செத்து போயிருக்காங்க. அதை எதிர்த்து போராடணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்வு இல்லையா? பெத்த பசங்க ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க? உங்களெல்லாம் பாக்குறதுக்கு வெக்கமா இருக்கேன். பெத்த பசங்களாலதான் பேசுறோம். எங்களை உயிரோட வாழ விடுங்கம்மா. அம்மா, வெட்டிடுவோம் குத்திடுவோம்னு சொல்லி எங்களை பயமுறுத்துறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண நாங்களே சொல்றோம் எங்க பிள்ளைங்க தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு. எங்களையாவது வாழ விடுங்கம்மா, வாழ விடுங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. போங்க போங்கம்மா. அம்மா, சங்கரன் வரலையா? வரலையே. குட் மார்னிங் மேடம். மிஸ்டர் சங்கரன் என்ன இவ்வளவு நேரம்? அது நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்ட்டு மேடம் என்கிட்ட நேற்று ஒன்றும் சொல்லலை, அதான் லேட்டு. ஐ எம் சாரி. அது சரி, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் அது சொல்லுங்க. இன்னைக்கு எம்எல்ஏ விஸ்வநாதன் அவருடைய காரியை ரேட் பண்ண போறோம். இது வெளியே லீக் ஆக கூடாதுங்கிறதுக்காக யாருக்கும் சொல்லல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பலாம். அவன் ரொம்ப தப்பு பண்றானோ? நிறைய பண்ணிருக்காரு. மேடம், நீங்க எனக்காக ஒன்றும் சிரமப்பட வேண்டாம். அது நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு ஒரு காப்பி, அது நிறைய சர்க்கரையை போட்டு கொடுங்க, அது போகிறோம் எனக்கு. தேங்க்யூ. அது ஹலோ, யாரு? நான் தான் பிஏ சங்கரன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். என்னடா அது, இன்னைக்கு நானும் மேடம் ஆஃபீஸ் வர மாட்டோம். அது அப்படி இல்லை, அதாவது எம்எல்ஏ விஸ்வநாதன் இருக்கான் இல்லையா, அவனுடைய குவாரியை நான் ரைட் பண்ண போகிறேன். இல்லை இல்லை, மேடம் கூட வராங்க. ரைட் போறீங்களா? கல்குவாரிக்கா சார்? ஓகே சார், நானும் வந்துடுறேன் சார். அதான் சமாச்சாரம். வச்சுடுறேன் நான். ஓகே சார். யாருக்கு போன்? நான் வந்து அது ஒன்றும் இல்லை மேடம், அது தான். சரி வாங்க. சரி. அண்ணாச்சி பார்க்க அவசரப்பட்டா எப்படியா? 6 அமரம் உட்காந்து சாப்பிட்டு தான் வருவார். ஐயா கும்பிடுங்க ஐயா. ஏயா எதுவும் தேருமா இல்ல வெத்துக்கேசா? பிரச்சனையோட தான் வந்திருக்காங்க. சரி சில்லற தேருன்னு நினைக்கிறேன். ஏய் வாங்கப்பா, விஷயத்த சொல்லுங்க. வணக்கங்க அண்ணாச்சி. 15 வருஷமா சேரன் மாதேவி சந்தையில நான் தான் ஏலம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் ஏலம் எடுக்க கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டாங்க. ஏயா எடுக்க கூடாது தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு இப்படி மொட்டையா சொன்ன எப்படி? யாரு தடுத்தான்னு சொல்லு. ஈஸ்வரன் ஆளுங்க. அண்ணாச்சி 5-6 வருஷமா கடையத்துல நான் தான் அண்ணாச்சி சாராயம் வித்துட்டு இருக்கேன். அந்த ஈஸ்வரன் சாராயம் விற்க விடாம பண்ணி என் ஊரெல்லாம் உடைச்சு என் பொழப்புல மண்ணள்ளி போட்டான். நீ சொல்லியா? ஐயா, தாத்தா காலத்துல திரௌதிங்களுக்கு நாங்க தான் தர்மத்தா இருந்தோம். இந்த வருஷம் பூக்குழிக்கு வரக்கூடாதுன்னு அடிச்சு துரத்தி விட்டான் அந்த ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் சும்மா ஒரு சின்ன குழந்தையா, அவனை நான் ஈஸியா சால்வ் பண்ணிடுவேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அது கொஞ்சம் செலவாகும். ராமசாமி என்ன சொல்றானோ அதை பார்த்து கரெக்ட் பண்ணீங்க. யோ வட்டாங்க போங்க. ஓரமா போய் விஷயத்தை சரி பண்ணி வை. வந்துடுறேன். வரங்க அண்ணாச்சி. போங்கய்யா. ஏயா இந்த ஈஸ்வரன் பெரிய பிரச்சனையா இருப்பான் போல இருக்கு. ஆமா, அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டினா தேவலாம். கட்டணுமா? எப்படி? சரி சகனம்யா. என்ன ஒளிஞ்சான்? யாரு? 2 பேத்துல யாரோ ஒருத்தன். இந்தாங்க. யாரு? கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து. என்னவா? கலெக்டர் நம்ம கோரைக்கு போயிருக்காங்களாம். அவங்க ஏன் குவாரிக்கு போறாங்க? கல்லு வேணும்னு கேட்டிருந்தா நாம கொடுத்துருப்போம்ல. யாருக்கு தெரியும்? இந்தாங்க. ஹலோ, நான் தான் சார், அருணாச்சலம் பேசுறேன் சார். நீ முதல்ல போய் அந்த கலெக்ஷனை கவனி, இல்லைன்னா அள்ளிடுவானுவோம். இந்தாங்க போய் போங்க. ஹலோ, நான் தான் எம்எல்ஏ பேசுறேன். உங்க கோரையை கலெக்டர் அம்மா ரைட் பண்ண போயிருக்காங்க. முடிஞ்சா போய் காப்பாத்திக்கிங்க. என்னது? கலெக்டர் அம்மா ரைடுக்கு போயிருக்காங்களா? ஏங்க 3 வருஷமா இந்த தொகுதியில எம்எல்ஏவா இருக்கேனா? நான் எங்கேயாவது அவங்க இடத்துக்கு ரைடுக்கு போயிருக்கேனா? அவங்க ஏங்க என் கல்குவாரிக்கு ரைடுக்கு வரணும்? கரெக்ட் சார். சார் தயவு செஞ்சு நான் சொன்னேன்னு சொல்லி போட்டு கொடுத்துறாதீங்க சார். நீங்க வைங்க, நான் பேசிக்கிறேன். இப்ப என்னையா பண்றது? மேப்படிக்கு போன போட்டு மேட்ரை சால்வ் பண்ணுங்க. ஹலோ ஹலோ அண்ணாச்சியா, நான் எம்எல்ஏ பேசுறேன். அண்ணாச்சி. என்னாச்சு எம்எல்ஏ? சொல்லு. அது ஒன்றும் இல்லை, நம்ம கல்குவாரியில் இருக்கிற 4 சேப்பு கொடி குடிக்கிற பசங்க ஏதோ பெட்டிஷன் எழுதி கலெக்டர் அம்மாவுக்கு போட்டாங்களா. அவங்களும் அதை கேட்டுக்கிட்டு நம்ம கல்குவாரிக்கு ரைடு வந்துட்டாங்க. அண்ணாச்சி, நீ ஏன் அவங்க கிட்ட சண்டைக்கு போற? நான் எங்க அண்ணாச்சி அவங்க கூட சண்டை போடுறேன்? அந்த ஈஸ்வரனும் அவன் குடும்பம் தானே என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சாரதா ரொம்ப நேர்மையான அதிகாரி. நான் ஒன்றும் செய்ய முடியாதுயா. என்ன அண்ணாச்சி நீங்க அவங்களுக்கு மேலதிகாரி. நீங்க நினைச்சா அதை செய்ய முடியாதா என்ன?
அண்ணாச்சி தடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, ஒரு 2 நாளைக்கு அந்த ரைடை தள்ளி போட்டீங்கன்னா போதும். மற்ற விவரங்களை நான் பார்த்துக்குவேன். சரி சொல்றேன். சரி, உன் கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா வச்சுக்கியா? அது சரியா வச்சுக்குவேன் அண்ணாச்சி. நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, நான் தான்யா பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க கலெக்டர் எங்கய்யா? நேராக கல்குவாரிக்கு ரைடு போயிருக்காங்க சார். அப்போ இப்போ ஆபீஸுக்கு வரமாட்டாங்க. ஆமா சார். சரி. அண்ணாச்சி, நம்ம எதிரிகளை விட்டு வைக்க கூடாது. ஈஸ்வரனை போட்டு தள்ளிடணும். ஆமா, நீ நினைக்கிற மாதிரி ஈஸ்வரன் சாதாரண ஆள் இல்லவ. மூட்டை தூக்கி வைரம் பாஞ்ச உடம்பு. அவன் சட்டையை கலட்டினா நம்மளை போட்டு தள்ளிடுவான். ஜாக்கிரதை. அண்ணாச்சி போன். ஹலோ எம்எல்ஏ, நான் தான்யா பேசுறேன். அண்ணாச்சியா, வணக்கம் அண்ணாச்சி. அந்த நான் சொன்ன மாதிரி கலெக்டரமா அங்க போடாம பண்ணிட்டீங்களா அண்ணாச்சி? அந்த கலெக்டர் அம்மாவை பிடிக்க முடியல, நேரா குவாரிக்கு போயிட்டாங்களாம். எப்படியாவது நீ சமாளிச்சுக்க. சமாளிக்கிறது என்ன, சமாதியை கட்டுறேன். டேய் அண்ணாச்சி, கல்குவாரியில எவ்வளவு வெடிமருந்து ஸ்டாக் இருக்கு? ரூம் ஃபுல்லா அடிக்க வச்சிருக்கேன் அண்ணாச்சி. அந்த வெடிமருந்து பூரா கலெக்டர் அம்மா வர்ற வழியில அடிக்க வச்சிரு. அந்த அம்மா குறை விசாரிச்சுட்டு உயிரோட திரும்ப கூடாது. அப்படி அவங்க உயிரோட திரும்பினா நீங்க எல்லாம் உயிரோட இருக்க மாட்டீங்க. ஜாக்கிரதை. உங்களே
என்னமாச்சு என்னமாச்சு சாரதாக்கா என்னமாச்சு சொல்லுங்கம்மா யோகி சாரதாக்கா என்னாச்சுன்னு சொல்லுங்க இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா என்னாச்சுன்னு சொல்லுங்களேன் அப்பா என்னப்பாச்சு சாரதாக்கு அப்பா சொல்லுங்கப்பா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா வா என்னாச்சு சாரதாக்கு அப்பா எப்பா என்னாச்சுன்னு சொல்லுங்க சாரதாக்கு என்னப்பாச்சு இதுக்கெல்லாம் காரணம் அந்த எம்எல்ஏ விஸ்வநாதன் தான். அவன் என்ன பழி வாங்குறத நினைச்சு சாரதாவை பழி வாங்கிட்டான். அப்பா சாரதாக்கு என்னப்பாச்சு அது முதல்ல சொல்லுங்க. டாக்டருக்கு ஒன்றும் சொல்லல, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், சாரதா உயிருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு. சக்தி நீ எங்க போற? நீ எங்க போக கூடாது. அவன் ரொம்ப மோசமானவன். உனக்கும் சாரதா மாதிரி ஏதாச்சும் ஆச்சு அதை என்னால தாங்கிக்க முடியாது. நீ அவனை அரெஸ்ட் பண்ண கூடாது, அவனை உள்ள தள்ள கூடாது. அவன் வெளியே தான் இருக்கணும். அவனை நான் தான் பழி வாங்கணும். என்னப்பா அக்காவை கொலை பண்ண பாத்திருக்கா? சாரதா வேணா சும்மா இருக்கலாம், நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய் சக்தி சொல்றத கன்ஃபார்ம் ஆயி போச்சு. அதனால ஃபேமிலியோட நீங்க போயிட்டு வர காசிக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் போட்டேன். அலாரத்துல கிளம்புங்க. இதுக்கெல்லாம் பயந்து ஓடலாமா அண்ணாச்சி? நீங்க யாரு? சிங்கம் அண்ணாச்சி, சிங்கம் நின்னு பார்க்கணும். நீ நினைக்கிற மாதிரி ஈஸ்வரன் இல்லடா, அவன் பிறக்கும் போதே ரவுடி, அதனாலதான் புறப்படுது. அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது? கலெக்டர் அம்மாவோட சவ ஊர்வலம் வரும், கூடவே நீங்களும் போய் நம்ம கட்சி சார்பா ஒரு மாலையும் போட்டுட்டு கலாட்டாவும் பண்ணல. அந்த கலாட்டாவில் ஈஸ்வரன் சாகணும். செத்த உடனே எனக்கு தந்தி கொடுவேன். அங்கே ஈஸ்வரனுக்கும் கலெக்டருக்கும் தவசத்தை முடிச்சுட்டு நான் புறப்பட்டு வரேன். கலக்கல் ஐடியாவா கொடுக்குறாரு நம்ம அண்ணாச்சி. அகில இந்திய கட்சியில இப்படி ஒரு எம்எல்ஏ பார்த்தது பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாச்சி கள்ளி பானைய கலக்கிறத விட்டுட்டு கன்ஃபார்ம் டிக்கெட்டை வாங்கிட்டு ஊருக்கு போறத பாருங்க. எருமலை மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு என்னன்னா நீங்க ஒரு நாள் கூட நீங்க சட்டை சபையில கலக்கி நான் பார்த்ததே இல்லையே. கள்ளி பானை தானே. போலீஸ் கும்பிடுதான் எஸ்பி அம்மா. என்ன பண்றது, எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. நீங்க தூக்கம் சொல்லி வந்திருக்கிய. அகில இந்திய கட்சியின் ஒரே பிரதிநிதிங்கிற முறையில என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்க. நீ உயிரோட கலெக்டர் மக பாம்பு வச்சுட்டாங்களா? விளங்க மாட்டாங்கய்யா. சக்தி எங்கம்மா? 2 நாளா உன் கூடியதான் மறந்தா, இப்பதான் போயிருக்கா. என்ன யோகி, என்ன என்ன விஷயம் சொல்லுங்க. சக்தி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கா. எம்எல்ஏ ரோட்ல அடிச்சு அவமானப்படுத்தியிருக்கா. அவ ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுறா? ஏற்கனவே என்ன பாம்பு வச்சு கொல்ல பார்த்தாங்க, அது முறைப்படியா பார்த்துக்க டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவ வர வர ஒரு எஸ்பி மாதிரி நடந்துக்கிறது இல்ல. எல்லாம் உங்க அப்பா சொல்லி கொடுக்கறதாம்மா. என்ன எல்லாரும் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க போல் இருக்கு.
கலெக்டர் உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா. டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு போயிடலான்னாரு. என்னப்பா சிரிக்கிறீங்க? நான் ஜெயிச்சிட்டேம்மா. பணம், பதவி, அந்தஸ்து இது 3லயும் எனக்கு போட்டியா இருந்த அந்த விஸ்வநாதனை நான் ஜெயிச்சிட்டேன். அவனோட பலமே அந்த கல்குவாரி தான். அதை நீ ரேட் பண்ணி அவனோட பலத்தையே அழிச்சிட்ட. என்னோட எஸ்பி பொண்ணு அவனை அரெஸ்ட் பண்ணி ரோட்ல நாய் மாதிரி இழுத்துட்டு போய் ஜெயில அடைச்சிட்டா. அவனோட அதிகார கோட்டைய அவ அடிச்சிட்டா. இன்னைக்கு அவன் ஜெயில இருந்து தூது விடுறான், என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு. என்னோட 2 பிள்ளைகளால நான் ஜெயிச்சிட்டேன். ஏங்க, எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியாதா? பொண்ணு இப்பதான் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து உயிர் பழைச்சு வந்திருக்கா. இப்ப போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு. எனக்கு எல்லாமே என் வியாபாரம் தான். அதுல நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன சிரிப்பு? காலையில இருந்து ஒரு போன் பண்ணீங்களா? எல்லாரும் பாராட்டுறாங்க. எவ்வளவு போன்ஸ் வந்துச்சு தெரியுங்களா? உங்களுக்கு பாராட்டுறதுக்கு அப்படி என்ன ஒரு கஷ்டம்? பாராட்ட முடியாதா? சக்தி, நீ பண்ண காரியம் நல்ல காரியமா இருந்தா ஃபர்ஸ்ட் கால் என் கால் தான். ஆனா நீ தப்பு பண்ணிட்ட. நான் என்ன தப்பு பண்ணேன்? சாரதா கல்குவாரிக்கு போனது ஒஃபிஷியல் விசிட். அங்க பாம்பு வெடிச்சது தற்செயலா இல்ல எம்எல்ஏட சதியான்னு விசாரணையில இருக்கு. நீ ஏன் அவசரப்பட்டு எம்எல்ஏ அடிச்சு அவமானப்படுத்தின? எல்லாம் அப்பா மேல இருக்கிற பாசம் தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் என் அப்பாவுக்காக நிறைய காரியம் செஞ்சிருக்கேன். அவர் என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக. ஆனா இப்ப நான் செஞ்ச காரியம் என் அக்கா மேல எனக்கு இருக்கிற பாசத்துக்காக. என்ன 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது? ஓ, கலெக்டரை பத்தியா? அவளுக்கு தான் உங்க அம்மா சத்தியம், நேர்மை, பாரதியார் இதெல்லாம் ஊட்டி ஊட்டி குட்டிச்சோறு பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அவ வாழ்க்கை எங்க போய் நிக்க போதோ. அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நான் இருக்கேன். பாருங்க, அந்த எம்எல்ஏவை வெளியே வர முடியாம செஞ்சுட்டேன். அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ்னா உள்ள தள்ளிட்டேன். எஸ்பி, அந்த எம்எல்ஏ பெயில்ல வெளியே வந்துட்டான். அவனை வெளியே கொண்டு வந்தது யாரும் தெரியுமா? யாரு? நம்ம குமாரதாஸ், MA LLB. அவன் நம்ம லாயராச்சே, எப்படி பெயில்ல கொண்டு வந்தாரு? அவனை வெளியே கொண்டு வர சொன்னதே நான் தான். எதுக்குப்பா? நீ அவனை உள்ள தள்ளிட்ட. அவன் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டான். வியாபாரம் பேசணும். வியாபாரம் எனக்கு சாதகமா முடிஞ்சதுனால நான் அவனை மன்னிச்சிட்டேன். இனிமே எம்எல்ஏ நம்ம ஆளு. என்னப்பா, சாரதாவை பாம்பு வச்சு கொள்ள பார்த்தான்ப்பா. பாருமாள, முதல்ல நான் ஒரு வியாபாரி, அதுக்கப்புறம் தான் அப்பா. இனிமே அந்த எம்எல்ஏ நம்ம ஆளு. அவனை தொந்தரவு பண்ணாத. நான் சொல்றது புரியுதா? புரியுதா என்ன? டேய் மாப்பிள,
எஸ்பி எந்த மகளான நான் வளர்த்த மகள் அவகிட்ட தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அவன் மனசை மாத்த பார்க்காத. அதனால உன் காதலை மட்டும் இவகிட்ட வச்சுக்கோ, அறிவுரையெல்லாம் அம்மா பொண்ணு அந்த கலெக்டர் கிட்ட வச்சுக்கோ. என்ன சொல்லிட்டு போறாரு உங்க அப்பா? ஆண்டி, எம்எல்ஏ அங்கிள் கூட சமாதானம் ஆயிட்டாரா? 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ண போறாங்களா? இவர் எப்போ திருந்துவாருன்னே தெரியலையே. அயோக்கியத்தனத்துக்கு ஒட்டுமொத்த உருவம் அந்த எம்எல்ஏ. இது எங்க போய் முடிய போதோ? சரி, அதை விடு. சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்ல சாப்பிட்றியா? குழந்தையா இருக்கும்போது பார்த்த சிரிப்பு அது மாறவே இல்லை, அப்படியே இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. விஸ்வநாதா எந்திரே. எதிரும் புதிருமா இருந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் பொதிகை மலையும் இப்போ ஒன்னா சேர்ந்துருச்சு. இனிமே இளஞ்சிக்கிறாம நம்ம காலடியில தான் கால. இது உங்க காலடியில தான். அண்ணாச்சிகளே இணைஞ்சிட்டாங்க, நம்மளும் இணைஞ்சுக்குவோம். என் பேர்ல இருந்த கல்குவாரிய கலெக்டரமா பேருக்கு மாத்திட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா உடனே ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சிடலாம். இது இல்ல, இது ரெஜிஸ்ட்ராரை இங்க கொண்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சிடலான்னு சொல்ல வந்தேன். என் பேர்ல இருக்கிற கேஸ் எல்லாம் அண்ணாச்சி மனசு வச்சு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அண்ணாச்சி கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம். என் தலைமுறையும் 4-5 வெட்டு குத்து கேஸுங்க இருக்கு, அதையும் நீங்க கவனிக்கணும். இது நீங்க கவனிப்பீங்க. அண்ணாச்சி கரெக்டமா வராங்கல்ல? வணக்கம்மா. வணக்கம்மா. கும்பிடுதான் கலெக்டர் அம்மா. நான் உங்க வீட்டுல இருக்கேன்னு பாக்கியலாக்கும். நானும் அண்ணாச்சியும் சேர்ந்து செயல்படுறதா முடிவு பண்ணிவிட்டோம்ல. நீங்க ஆஸ்பத்திரியில கிடக்கும் போது நம்ம அண்ணாச்சி உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சாங்க. நம்ம அண்ணாச்சிக்கு ஆஸ்பத்திரி டெட்டால் வாடனா கொஞ்சம் இது. நான் ஒரு ஆக்கங்கிட்ட பைய ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம்ல. அதுக்காக என் பேர்ல இருந்த கல்குவாரியை உங்க பேர்ல மாத்தி எழுதிட்டோம்ல. என் பேர்ல கல்குவாரியா? ஆமா. நீ சாக்கடையில விழுந்து சம்பாரிச்ச பணத்தை இந்த சாரதா திருப்பி கூட பார்க்க மாட்டா. என்னம்மா இதெல்லாம்? தயவு செஞ்சு எல்லாம் வெளியே போயிடுங்க. ராஜேஸ்வரி, கலெக்டர் அவன் மன்னிப்பு கேட்கல, மன்னிச்சிரு. என்னால முடியாதுப்பா. இந்த ஈஸ்வரன் சொல்ற மன்னிச்சிரு. என்னால முடியாதுப்பா. நீ உள்ள போ. அம்மா என் மேல கோவமா இருக்காப்புல இருக்கு. ராமசாமி அதை கொடுத்துறேன். நீங்க குணமாகணுங்கிறதுக்காக நம்ம அண்ணாச்சி திருச்செந்தூர் வரைக்கும் பாத யாத்திரை போயிட்டு வந்தாங்க. இந்தாங்க திருச்செந்தூர் விபூதி, இட்டுக்குங்க. எதுக்காக என் பின்னாடி வரீங்க? இல்ல, உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்க. தடிக்கி அடிக்க விழுந்துற போறியோ? எனக்கு நடக்க தெரியும். நான் ஒண்ணும் தடிக்க விழ மாட்டேன். நீங்க போங்க. நீங்க போங்க. Sharada, என்னாச்சு? What happened to you? Why are you getting so emotional? You're an educated girl, collector. Why are you shouting at the maid like that? Is he behaving like a collector's father? Huh? What does your husband think of himself? Don't call him my husband. He's your father. அவர் உங்க அப்பாடி. இத பாரு, நீ இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நெஞ்சு பொறுக்கவில்லையே. அந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால் நீங்க தளமா சொல்லி கொடுத்தீங்க.
பொறுத்துக்க முடியல. அமைதியாருமா, அமைதியாரு ப்ளீஸ். என்ன கலெக்டர் அம்மா ரொம்ப கோவமா வந்திருக்காங்க போல இருக்கு. நான் நல்ல காரியம் தானே பண்ணியிருக்கேன். அந்த குவாரியை வாங்கி கலெக்டர் அம்மா பேர்ல தானே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். என்ன கோவம்? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி சத்தம் போட்டு பேசுறா எல்லாம் சரியா போயிடுமா? நானா சத்தம் போட்டு பேசுறேன்? என் முன்னாடி யாரும் கை நீட்டி பேசுனதில்ல, ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு கலெக்டர் பேர்ல சொத்து வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. மாமனார் வீட்டுல கொடுத்தாங்க, வெங்காயம் வித்து சம்பாரிச்ச, இதெல்லாம் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. யார் கூட பிசினஸ் பண்றதுன்னு இல்லையா? பிளாக்மெயில் பண்றவன், ரவுடி, பொறுக்கி, இவங்களுடைய பிசினஸ் பண்றது. இப்ப இங்க நின்னுட்டு இருந்தானே, அவன் யாரு? என்ன பாம்பு வச்சு கொல்லணும்னு நினைச்சவன். அவன் இந்த வீட்டுல உங்க பக்கத்துல நின்னுட்டு இருந்தா அப்ப உங்களுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? இந்த பாருங்க, இந்த காரியை என் பேர்ல வாங்கினதுனால எல்லாரும் என்ன பேசுவாங்க தெரியுமா? நான் ஏதோ அந்த காரியை ரேட் பண்ற மாதிரி போய் த்ரெட்டன் பண்ணி வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. யார் என்ன நினைக்கிறாங்கன்னு பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் ஒரு வியாபாரி, எனக்கு வியாபாரம் தான் முக்கியம். யாரு நல்லவன் கெட்டவன் நான் பார்க்கறது இல்ல. எனக்கு கணக்குல வரவு செலவு ஒண்ணுதான் முக்கியம். இந்த பாருங்க, என் நேர்மைய வேலை பேசுறீங்க, என் பதவியை பயன்படுத்துறீங்க, இப்ப என் உயிரை பணைய வச்சு சூதாடுறீங்க. போல சாரதா, நீ என்ற மூத்த மகள், அதனால நீ பேசுறதெல்லாம் இதன் கேட்டோன்னு இருக்கணும். வேண்டாம், ஈஸ்வரனோட வேண்டாம். பரஞ்சேக்கம். அம்மா, இவர் செஞ்ச காரியத்துக்கு இவர் மேல கேஸ் போட்டு என்னால அரெஸ்ட் பண்ண முடியும், தெரிஞ்சுக்கங்க. என்னது? என்ன அரசியோ? நீ ஈஸ்வரன் அரசியோ? அதுல நீ உயிரோடு இருந்தா தானே? நீ ஈஸ்வர யாரு முன்னாடி தலை குடிச்சிட்டு இல்லையா? இந்த நாத்தோட ஜோதிச்சு நோக்கு. அண்ணாச்சே கை கொடுங்க, அண்ணாச்சே கை கொடுங்க. ஒன்றியா ஏன் இப்படி அழுவுதியா? ராமசாமி ஊருக்கு போயிட்டான்னு அழுவுதியாக்கும். கேக்குறோம்ல, அந்த ராமசாமி பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த ரவுடி ஈஸ்வரங்கால விழுந்தீங்களே, அதை என்னால தாங்கவே முடியல. நீங்க யாரு? அகில இந்திய கட்சிக்கு தமிழ்நாட்டின் ஒரே பிரதிநிதி. நீங்க போய் அந்த ஈஸ்வரங்கால விழுந்தது இந்தியாவே அவன் கால விழுந்த மாதிரி அண்ணாச்சி. என் தங்க தலைவருடைய தன்மானம் போனது என்னால தாங்க முடியல அண்ணாச்சி, தாங்க முடியல. அண்ணாச்சே கை கொடுங்க, அண்ணாச்சே கை கொடுங்க. ஒன்றியா அரசியல்வாதி காலில் விழுவுறத ஒன்றும் புதுசு இல்லவ, எல்லாம் பாரம்பரியமா பண்றதுதான். நான் மட்டும் என்ன புதுசா பண்ணிட்டேன்? பாருவ, நான் இது வரைக்கும் 50 பேர் காலில் விழுந்திருக்கவன். அவன்லாம் இன்னைக்கு எங்க அழிஞ்சே போயிட்டான். அந்த இவன் ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டா கை கொடுத்த தெய்வம் ஆயிடுறான். இப்ப 51வது ஆளா அந்த ஈஸ்வரன் காலில் விழுந்திருக்காம்ல. நீ வேணா பாரு, அவன் அழிய போறான். அவன் ஒரு பொண்ணு எஸ்பி, ஒரு பொண்ணு கலெக்டருங்கிறதுனால ரொம்ப திமிரடியா தெரியறாண்ட. அவன் 2 பொண்ணுங்களையும் அந்த ஈஸ்வரன்ட்ட இருந்து பிரிக்கணுண்ட. அவன் சம்சாரத்தை சாகடிக்கணுண்டே. அந்த ஈஸ்வரன் நடு தெருவுக்கு வந்து ஏன் காலில் விழுவணும்ல, அதுக்காக தான் அவன் காலில் விழுந்த மாதிரி நடிச்சோம்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.